அப்ப வந்து போன எலெக்ஷன்ல வந்து மொத்த இந்தியாவையும் பாசிசம் வந்து காப்பாத்த போறது ஸ்டாலின் தான் அப்படின்னு நீங்க வந்து ஒன் மேன் நீங்க திமுக ஒன் மேன் வர்ஷிப்பா தெரியல. வர்ஷிப்பு தாங்க, தவறுதான். சரி, மேலை நாடுகள்ல வந்து புட்டின் நடந்து போறாருன்னா யாரும் போய் புட்டினை போயிட்டு கட்டி பிடிச்சிக்கிறதோ இல்ல காலில் ஊந்துக்கும் போதோ ஒரு 10,000 பேர் நிக்கிறதெல்லாம் கிடையாது. ட்ரம்ப் போறாப்பலன்னா ட்ரம்ப் ஏர்போர்ட்ல ட்ரம்ப் பாட்டுன்னு நடந்து போக ஒரு செக்யூரிட்டி கொடுப்பாங்க. ட்ரம்ப் போறாருன்னு சொல்லிட்டு மக்களை நிறுத்துறது, அவர் போனதுக்கு அப்புறம் போக சொல்றது, அந்த ஹீரோ வர்ஷிப்லாம் அங்க கிடையாது. இங்க அது இருக்கு. நான் சொல்றது அது பிரச்சனை இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, இது எல்லாமே ஒண்ணுன்னு நான் சொல்றேன். நீங்க என்ன பண்றீங்கன்னா அதுக்குள்ள கம்பேர் பண்றீங்க. நான் வந்து மாற்றம்னு சொன்னாங்க இல்லைங்களா, மாற்றம்னு சொல்லும்போது அந்த மாற்றத்தை காட்டணும் இல்லையா. வரும்போதே 41 உயிர் காவு வாங்குறீங்கன்னா அப்ப இது என்ன விதமான மாற்றம் எனக்கு புரியல. விபத்துன்னு சொல்லிட்டு இப்ப காவு வாங்குறீங்கன்னு சொல்லக்கூடாது. இல்ல, காவு நான் சொல்லலைங்க, காவு தான். சொல்லக்கூடாது சார். சார் ஒரு நிமிஷம் சார், எப்படி சார் விபத்து? விபத்து சொல்லுங்க. நீங்க எவ்வளவு ஸ்டார்டிங்ல தெளிவா சொன்னீங்களே சார், மக்கள் போலீஸ் பக்கம் பாதுகாப்பு குறைபாடு இருக்கு. நான் வந்து உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் இங்க புரிய வைக்க வேண்டியது இருக்கு. இல்லன்னா பத்திரிகையாளனா எனக்கு வந்து தாவேகா முதலமைச்சர் வரட்டும், தாவேகா தோத்து போட்டோம், அதை பத்தி எல்லாம் கிடையாது. திருச்சியில பண்ணீங்க, அரியலூர்ல பண்ணீங்க, நாகப்பட்டினத்துல பண்ணீங்க, திருவாரூர்ல பண்ணீங்க. இதையே வாடிக்கையா பண்றீங்கன்னா அப்ப அந்த மனநிலையை நான் என்னன்னு புரிஞ்சுக்கிறது? விபத்தா இது? தனி விமானத்துல தான் போறீங்க, பொது விமானம் கிடையாது. 10 மணிக்கு ஒரு இடத்துல பேசுறோம்னு சொல்லிட்டு 9 மணிக்கு சொல்றீங்கன்னா வீட்டுல இருந்தே 9 மணிக்கு தான் கிளம்புறீங்க. நாமக்கல் என்ன பக்கத்து தெருவா? அங்க போயிட்டு அங்க பேசிட்டு, அதுவும் எப்படி பேசுறீங்க? கூட்டத்தோட போயிட்டு கூட்டத்தோட வரீங்க. நீங்க இப்போ தனியா வந்து ஒரு சிலர் எல்லாம் போய் பாக்குறாரு, ஷூட்டிங்க்கெல்லாம் போறாரு, அப்பெல்லாம் அந்த டைமுக்கு போறாரு இல்லையா? நீதிமன்றம் ஏன் இந்த கேள்வி கேட்குது? நீதிமன்றத்துக்கும் விஜய் அவர்களுக்கும் எதனா கோவமா? ஆனா அதை வந்து டைரக்டா கொலையோட ரிலேட் பண்ண முடியாது அப்படின்னு தான் சொல்றோம். இப்போ நீங்க சொல்றீங்க மத்த இடங்களையும் தாமதமா போறாரு அப்படின்னு சொல்றீங்க. அதாவது நான் கேக்குறது, விஜய் கையில ஒரு கத்தியை கொடுத்து நீங்க இது பண்ணுங்கப்பா அப்படின்னு அவர் சொல்லுவாரு. அவர் எந்த தலைவரும் விரும்பி இருக்க மாட்டாருன்னு முதலமைச்சரே சொல்றாரு. எந்த தலைவரும் தன் தன் தொண்டர்களும் சாவதை நினைக்க மாட்டாரு. நான் பிளேம் பண்ணல. நான் சட்டத்துல படிச்ச ஒரு சாப்டர் உங்களுக்கு சொல்றேன். கல்பபிள் ஹோமிசைடு ஒன்று இருக்குங்க. இப்போ உதாரணத்துக்கு இந்த அறையில ஒரு குழந்தை இருக்கு. இந்த குழந்தை வந்து ஒரு 1.5 வயசு குழந்தை. அந்த குழந்தையால தவழ முடியும், ஆனா நடக்க முடியாது. அப்போ எல்லா கதவும் மூடி இருக்காங்க. நான் இங்க வந்து ஒரு வேலை செய்யறேன். உள்ள வந்து ஒரு குழாயை வந்து நான் மூடாம திறந்து விட்டு போயிடுறேன். என் கவனக்குறைவால திறந்து விட்டு போயிட்டேன். அப்ப அந்த குழா தண்ணி ஃபுல் ஆகி ஹால்ல வரும்போது இந்த குழந்தை வந்து 1.5 அடி தண்ணி வரும். அந்த குழந்தை தாங்குங்க, தவழுங்க. அதே 2 அடி போயிடுச்சுன்னா அந்த குழாயிலோ அந்த தண்ணியோ அந்த குழந்தை வந்து முழுகி செத்துருங்க. இது பேர் கல்பபிள் ஹோமிசைட், நாட் அமௌண்டிங் டு மர்டர். இதை விஜய்க்குன்னு இன்னைக்கு எழுதுனது இல்ல. அந்த காலத்துல லார்டு மெக்காலே அப்பவே எழுதிட்டு போயிருக்காங்க. இந்த கவனக்குறை, இந்த மெத்தனம் என்பது சட்டத்தில் இருக்கு. அப்போ அதன் அடிப்படையில் தான் கேள்விகள் வருது. இங்க யாரும் வந்து இவர் தான் காரணம்னு சொல்லல. நான் முன்னாடியே சொன்ன காவல்துறை மேபி இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணிருக்கலாம், ஸ்டெரிலைஸ் பண்ணல, அந்த இடம் தான் சொல்றோம். நீங்க என்ன நினைச்சிருக்கீங்க அப்படின்னா, எங்க இவங்கெல்லாம் இப்படி பேசி நம்ம ஆளுக்கு உண்டான அந்த விளம்பரத்தையோ அதை எதுவும் குறைச்சிருவாங்கன்றதுனால இந்த புரிதல் வருது கூட நான் புரிஞ்சுக்கலாம். அந்த முயற்சி நடக்குது தானே சார் மெயின் ஸ்ட்ரீம் மீடியால, இல்லன்னு சொல்றீங்களா? மெயின் ஸ்ட்ரீம் மீடியால நடக்குங்க. என்ன நடக்குது? ஒரு இளைஞர்களா எங்களுக்கு ஏன் வந்து உடனே விஜய் கொலைகாரன் போட்டு எல்லா இடத்துலயும் விஜய் கொலைகாரனே வரல, நீங்க தான் முன்னாடி சொல்றீங்க. மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அதை பண்றாங்க, நல்ல கவனமா பாருங்க. என் வாயில இருந்து வரவே இல்ல, நீங்க 3 முறை பேசிட்டீங்க. நீங்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியா சொல்றாங்கன்னு சொல்றேன் சார். அதே மாதிரி புக் படிக்கிறது அடிக்ஷன்ன்றீங்க. அப்ப இது அதாவது என்னன்னா சொல்லுவாங்க. இப்ப நான் என்ன நினைக்கிறேன், சரி நான் இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன் உங்களுக்கு. நீங்க வந்து அங்கிள்னு முதலமைச்சர் சொல்லுவீங்க, கிண்டல் பண்றீங்க, நயாண்டி பண்றீங்க, அரசியல் ரசிச்சாங்க, நான் உட்பட, ரைட்டுங்களா? அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் வந்து ஒரு சில கேள்வி எல்லாம் கேட்குறீங்க, இதெல்லாம் மன்னர் ஆட்சியா கேள்வி, அதெல்லாம் ரைட்டு, அது வரலாம் ரைட், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அடிப்படைன்னு ஒரு சில விஷயம் இருக்கு. ஒரு அரசியல் கட்சிக்கு வந்ததுக்கு பிறகு டைமுக்கு வரணும். பர்மிஷன் நீங்கள் 10,000 பேருக்கு வாங்கினா 10,000 பேர் தான் பண்ணணும். இப்போ நாளைக்கு நான் வந்து ஒரு கான்சர்ட் நடத்துறேன், ஒரு சைடு ஐயா ஏஆர் ரஹ்மானியோ, இன்னொரு சைடு இளையராஜா, 2 பேரையும் வச்சு நான் பெரிய பணக்காரன், எனக்கு 2 பேருக்கும் வாங்கிட்டு இவரை 1 மணி நேரம் இவரை 1 மணி நேரம் வரும். எனக்கு வந்து ஒரு 20,000 இருக்கு, நான் ஒரு 40,000 பேருக்கு டிக்கெட் வித்துறேன். கூட்ட நெரிசல்ல ஏதோ ஒன்று ஆச்சுன்னா என்ன ஜனங்க கேள்வி கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? நான் தான் அமைப்பாளர், கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? நீங்க டிக்கெட் வச்சு கூட்டு வந்தீங்கன்னா இவங்க லாரி வச்சு கூட்டிட்டு வரல, எதுவும் கூட்டிட்டு வரல, மக்கள் தானாக வரும்போது அதை எப்படி இவரின் மக்கள் இல்ல. நான் கேட்ட கேள்வி நீங்க பதிலே சொல்ல, இன்னும் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். விஜய் சார் சீக்கிரம் வரல, என்ன பிரச்சனை? ஏன்னா நீங்க வந்து அவரோட வழக்கறிஞர் போல வாதிதம் பண்றதுனால கேட்கிறேன். ஏன் அவருக்கு காலைல லேட்டா படுப்பாரா, இல்ல எதனால அவருக்கு லேட் ஆகுது, என்ன காரணம்? அது எதனா தெரியுங்களா சார்? அவர் லேட்டா வந்ததுக்கும் மத்த இடங்கள்ல லேட்டா எல்லா இடத்துலயும் லேட்டா வராரு அப்படின்னு சொல்லும் போது வந்துட்டு அதுக்கும் இந்த கொலைக்கும் முடிச்சு நான் கொலைலாம் பண்ணல, நீங்க திருப்பி சொன்ன அவர் நிரபராதி. பொதுவா ஷூட்டிங்க்கு டைமுக்கு போறாரு சார், மக்களை சந்திக்கணும் போது ஏன் லேட்டா வர்றாரு? யாருன்னா கேட்டீங்களா? ரசிகர்கள் நீங்க உங்களுக்கு சந்தோஷமா? உங்களுக்கு பிடிச்ச தலைவர் 8 மணி நேரம் லேட்டா வரவரெல்லாம் கால் வலிக்க வெயில், என்னோட ஒரு போட்டோ இருக்கும், எத்தனை மணி கர்ச்சீஃபெல்லாம் ஈரமாய் தலையில கட்டிக்கிட்டு மாஸ்க் மண்ணெல்லாம் பறந்து மாஸ்க் போட்டுட்டு, அப்ப உங்களுக்கு 8 மணி நேரம் காக்குறது ஒரு பிரச்சனை இல்லையா? இல்ல நான் ஒன் வேர்டு தான் கேட்கிறேன், நீண்ட வேணாம் உங்களுக்கு, அது பிரச்சனையே இல்லையா?
நான் ஒரு ஆன்சர் சொல்லுவேன், ஆனா அது ரொம்ப கொஞ்சம் அது பரவாயில்ல, பரவாயில்ல. இப்போ ஒரு காதலி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்காக வந்து எவ்வளவு நேரம் அரசியல் பேசிட்டு இருப்பா, நீங்க விட்டா சாங்கலாம் போவீங்க போல இருக்கு. சாங் காதலி பிரேக் அந்த வயதெல்லாம் தாண்டி விட்டு வந்தோம். மக்கள் ஏன் கலைஞ்சு போல, மக்களுக்கு ஏன் கோவம் வந்து கலைஞ்சு போல, அது மக்கள் கிட்ட கேட்கணும். இனிமேல் ஓடி போவாங்க, இனிமேலும் கலைய மாட்டோம். அப்ப மக்கள் இது வந்து ஒரு நல்ல மனநிலை. இந்த மனநிலையை நான் வரவேற்கிறேன். அதற்கு உண்டான சாதகம் பாதகம் அவங்கள சாரும். 8:45 நாமக்கல்ல பேசுறேன்னு சொல்லிட்டு 8:45 தானே ஃபிளைட்டே ஏறுறீங்க, அங்க என்ன கூட்டம் இருந்ததா அப்படின்னு கேக்குறேன். பனையூர் வீட்டுல கூட்டம் இல்ல, அப்ப பனையூர்ல இருந்து லேட்டா தான் வராரு சார். கண்டிப்பா இதுக்கப்புறம் வந்து அவரு இதுக்கப்புறம் அவரு பண்ண வேணாம், கோர்ட் பாத்துக்கோ.